ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல். தேவன் நமக்கு ஆசீர்வாதமான வாசலை திறந்து கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற கர்த்தர், அந்த ஆசீர்வாதமான வாசல் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கும். அதில்தான் ஜீவனுக்கு போக முடியும். அழிவுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கும், ஆனால் அது அழிவுக்கு நேராக கொண்டு போகும். அப்ப ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கிற அந்த வாசலுக்குள் அதை கண்டுபிடித்து பிரவேசிக்கிறவர்கள் சிலர். So many people are accepting Jesus Christ as Savior in their life. They follow Jesus Christ, but they never ever end their life with a faith. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அநேகர், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி முடிவு பரியந்தம் நிலைநிற்கும்படி போகிறவர்கள் வெகு சிலர். அமெரிக்கா தேசத்தில், அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது என்றால், 4 விதமான மனிதர்களை பிரித்தார்கள். எப்படி பிரித்தார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் வைராக்கியம் உடையவர்கள், இப்படி அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் உடையவர்களை 4ஆக பிரித்தார்கள். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அவர்கள் முதலாவது நபர்கள், முதலாவது அந்த குழுவினர், அவர்களை ஆராய்ச்சி செய்த போது அந்த முதலாவது குழுவினருடைய காரியங்களை பார்த்த பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட, அதாவது ஏறக்குறைய 70% மக்கள், 70% of peoples, they have not complete their missions. They stopped in the middle or they stopped in the starting point itself. அதாவது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் ஆரம்ப நிலையிலேயே மரித்து போனவர்கள், விட்டு போனவர்கள், அதே போல கொஞ்சம் போய் அதற்கு பின்பு மறுதலித்து போனவர்கள் என்று 70% மக்களை அவர்கள் கணக்கெடுத்திருந்தார்கள். 2வது கூட்டத்தார் தேவனுக்காக வைராக்கியமாய் காரியங்களை செய்தவர்கள், ஆனால் அவர்கள் ஒரு 10% மாத்திரமே, ஒரு 10-15% மாத்திரமே, ஒரு 75% தேவனுடைய வேலையை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி இருந்தார்கள். மற்றொரு கூட்டத்தார், 3வது ஒரு கூட்டத்தாரை ஆராய்ச்சி செய்த போது அவர்கள் கிட்டத்தட்ட 80-85% பேர், 90% வரை ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஒரு 10% மக்கள் தான் அப்படி நிறைவேற்றினார்கள். தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தீர்மானத்தை, தேவனுடைய அழைப்பை முழுமையாக நிறைவேற்றினது ஒரு 5% என்கிற ஒரு துக்ககரமான செய்தியை அவர்கள் வெளியிட்டார்கள். So that we are following Jesus Christ, we are accepting Jesus Christ in our life, we are serving Him, but we are not still stand for Him. We are not fully complete His mission that He had given to us. We are not complete the great commission that He has given to us.
So today, God wants us to take out, to go into the blessing gate when He opened for us. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வாசலுக்குள் நாம் பிரவேசித்து அந்த நன்மைகளை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தீர்மானத்தை, தேவனுடைய மேன்மையை, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டுமே. ஆனால் மகிமையின் தேவன் மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்திவிட வேண்டுமே. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசலுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமானது. ஒரு பொக்கிஷம் ஒரு இடத்தில் வைத்து மறைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த பொக்கிஷம் வைத்த இடம் விசாலமாக இருக்காது, நிச்சயமாக இடுக்கமாயிருக்கும். பேங்குக்குள் போகிறோம், அங்கே லாக்கரை ஓபன் பண்ணுவார்கள். அந்த லாக்கரை ஓபன் பண்ணும் பொழுது அது இடுக்கமாயிருக்கும். அதை பெரிய வாசலாய் இருக்காது. அது இடுக்கமான வாசலுக்குள் உட்பிரவேசிக்கிற நிலையில்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமான வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லப்பட்டது போல நீங்களும் நானும் அந்த ஒரு சிலரை அதற்குள் பிரவேசிக்க வேண்டும். We could find the way of life. We could find the way that God gave for life. ஆண்டவர் ஜீவனுக்காக கொடுக்கிற அந்த வழியை கண்டுபிடிக்கும்படி அந்த ஆசீர்வாத வாசலில் முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல். எத்தனையோ பிரயாசப்படுகிறோம். உலகத்தில் நிலவை வில்லாக வளைக்கிறோம், வானத்தில் அரியணைகளை அமர்த்துகிறோம், இதெல்லாம் செய்கிறோம். ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? ஆனா கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறோம். நான் ஆண்டவரை தான் சேவிப்பேன் என்று வாய்க்கிடிய பேசுவோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், வட்டி மேல வட்டி போட்டு நமக்கு எவ்வளவு கொடுப்பான், எவ்வளவு நகை வாங்கலாம், எவ்வளவு தங்கம் வாங்கலாம், எவ்வளவு வைரம் வாங்கலாம், இந்த யோசனையில் தான் ஜனங்கள் இருக்கிறார்கள். நிலங்களை எங்கெல்லாம் வாங்கி போடலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்கள் இருதயம். அப்ப நம்ம பொக்கிஷங்கள் ஜீவனுக்கு போகிற வாசலில் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அப்பொழுதுதான் அங்கே இருக்கும், தேவனிடத்தில் இருக்க வேண்டும். அப்ப உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தேவையானவைகள் வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாய் மாறிவிடும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில். அப்ப தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜீவனுக்கு போகிற வாசலை நாம் தேவ வசனத்தின்படி வாழ்ந்து அதை பிடித்து கொள்ள பாக்கியமுள்ளவர்களாய் மாற வேண்டும். அதை இழந்து போனவர்களாய் அல்ல. அது இடுக்கம்தான், அது நெருக்கம்தான். நாம் அந்த வாசல் வழியை பிரவேசித்து வர வேண்டுமே என்றால் பல போராட்டங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாம் தூசியாக எண்ணிவிட்டு கடந்து வர வேண்டும். சிலர் இருப்பார்கள். ஒரு தம்பி எனக்கு தெரியும். அந்த தம்பி மிஷனரியா போனான். மிஷனரியா போகும்போது அவன் இங்க நல்ல சொபிஸ்டிகேட்டட் லைஃப், நல்ல ஒரு செல்வமான வாழ்க்கை. எங்க வீட்டுக்கு வருவான். நாங்க எங்க வீட்டுல மீன் குழம்பு வச்சிருப்போம். அந்த மீன் எல்லாம் பார்த்தா சின்ன 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 மீனா இருக்கும். அந்த சாலையா இருக்கும், அல்லது நெத்திலியா இருக்கும். அது வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன அளவு மீன் தான் இருக்கும். அவன் அதை பார்த்துட்டு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்றான். ஏன்னா அவங்க வீட்டில் மீனுடைய துண்டமே அவ்வளோ பெரிய பெரிய துண்டுகள், அவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷ் ஃப்ரை அவங்க வீட்டில் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் அவன் சாப்பிடும்போது போய் பார்த்தா தட்டில் மீன் வேணும்னா தட்டு ஃபுல்லாக அவ்வளோ மீன் பெரிய பெரிய துண்டங்களாக அடிக்கிறது.
அவன் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் யார் சாப்பிடுவா அப்படின்னு சொன்ன காலங்கள் உண்டு. ஆனால் அவன் மிஷனரி ஊழியத்திற்கு போன பொழுது அவன் ஒரு ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம்? ஆண்டவரே, நான் இந்த கஷ்டம்லாம் என்னன்னு கற்றுக்கணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணான். அசாமில் இங்கேருந்து அசாமுக்கு போயிருந்தான். கஷ்டம்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, துணி துவைச்செல்லாம் பழக்கமே கிடையாது. அதெல்லாம் சர்வெண்ட் இருக்காங்க அவங்க வீட்டில், அவங்க துவைச்சிருவாங்க. இவன் என்ன பண்ணா, முதல் முறையா பக்கெட்டில் தண்ணியை ஊற்றி சோப்பு போட்டு அந்த சோப் பவுடரை போட்டு எல்லா துணியும் எடுத்து முக்கி வச்சுட்டு ஊற வச்சுட்டான். மறந்துட்டான். அடுத்த நாள் காலையில் போய் அந்த துணியெல்லாம் எடுத்தா எல்லா சட்டையும் வெவ்வேறு கலரில் இருந்த சட்டையெல்லாம் ஒரே நிறமாயிடுச்சு. திட்டுத்திட்டா அத்தனை துணிகளும் நாற்றம் எடுத்து அத்தனை துணிகளும் வீணா போச்சு. இப்ப அடுத்த வேலைக்கு போட்டுக்க துணி இல்லை. என்கிட்ட சொன்னா, நான் சொன்னேன், இப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது. அவனுக்கு உபத்திரவ பாடுகளை நிறைய வரும். கடந்து போக தான் பலன் கேட்பானே தவிர, நீ எனக்கு உபத்திரவத்தை தார ஆண்டவரே, போராட்டத்தை தரணும் இப்போ பண்ணிட்டு தந்துட்டாரா, இப்போ என்ன செய்ய போற? அவன் முடித்தான். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அந்த அசாம்ல இருந்து இங்க வருவதற்கு அவனுக்கு ட்ரெயினே கிடைக்கல. டிக்கெட்டுக்கு காசு இல்லை, சாப்பாட்டுக்கு காசு இல்லை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தான். அவனால் நிலை நிற்க முடியல. அதுக்கப்புறம் அவன் அந்த மிஷன் ட்ரிப்புக்கு போகவே இல்லை. ஆனால் அவனால் அந்த இடத்துல, அசாமில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஷிலாங் அப்படின்ற ஒரு இடத்துல 15 டாக்டர்ஸும் நர்சஸும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவனால விட்டுட்டு வந்துட்டான். நிலை நிற்க முடியல. இடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல். இடுக்கமும் நெருக்கத்துக்குள்ள போக முடியல. ஆனா அங்கதான் பொக்கிஷம் இருக்கிற அவருக்கு தெரியல. அதோட பின்மாறி போனான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை பிடித்து கொண்டோம், கலப்பையின் மேல் கை வைத்துட்டோம், திரும்பி பார்க்காதபடி முன்னேறுவோம், ஜீவனுக்குள்ள வாசலுக்குள் பிரவேசிப்போம், ஜீவாதிபதியை சந்திப்போம், ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென்.